ஜஸ்ட் நண்பா எனக்காக ஒரு என்னோட கேரக்டரை நல்லா நீ கேட்டுக்கப்பா. தேங்காவோட சமாரி பிராங்கா நான் பேசிட்டு தோணுறத பேசுறது தப்பில்ல நண்பா. நம்ம கல்யாணம் செஞ்சு வச்ச புரோக்கரை பேஜில செத்துட்டானா? என்ன செஞ்ச பாவம் சும்மா விடுமா? நைஸ் ட்ரெஸ். நீங்களே செத்ததா தச்சதா? வழி இது தொடச்சுக்கோ. எஸ்கியூஸ் மீ நண்பா நான் கொஞ்சம் ஓப்பன் பா தோணுறத பேசுறத தப்பா. தீர்க்க சுமங்கலி பவன். என்னது பவனா? இந்த ராஜ்பவன் சாஸ்திரி பவன்லாம் இல்ல, அந்த மாதிரி தீர்க்க சுமங்கலி பவன். அங்க பாரு, ஒருத்தர் வெயில்ல கூட உட்காந்து கதை எழுதிட்டு இருக்காரு. அந்த எங்கட கதை எழுதுறாரு. பின் வீட்டு பாட்டியை சைட் அடிச்சிட்டு இருக்காரா? இன்னைக்கு ஃபுல்லா சமையல் பத்தி பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அது எப்படி கிருஷ்ணவேணி? நாயால வாலாட்டாம இருக்க முடியுமா? கைதையால உதைக்காம இருக்க முடியுமா? அதே மாதிரி தான் நானும் சமையலும். ஒன்னும் இல்ல விஷயத்துக்கு எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி வெடிக்கிறேன். மொக்கைய போடுறேன்னு 4 பேர் சொல்லிடுவான். வேற போழப்பில்லைன்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நீங்க வெளியூரா? ஆமாப்பா. நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல என்ன தொழில் பண்றீங்க? சார் நான் இட்லி வியாபாரம் பண்றேன். நான் டீ கடை வச்சிருக்கேன் சார். என்னாலதான் சார் இந்த கவர்மெண்டே ஓடுது. என்னப்பா சொல்ற? ஆமா சார், ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில அதிகமா குடிக்கிற குடிமகன் சார் நான். உங்க எல்லாருக்கும் சரியான வருமானம் இல்ல, கரெக்டா? வருது, ஆனா ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சார். டீ ரெடி சார். நான் உங்ககிட்ட ஒரு புது பிசினஸ் பிளானை பத்தி பேச வந்திருக்கிறேன். கேக்குறீங்களா? அப்படியா? உட்காந்து பேசலாம் சார். என்ன திட்டம் சார்? இந்த திட்டத்துல காலனா முதலீடு பண்ண வேணாம், ஆனா லாபம் உண்டு. தவிர நீங்க தான் முதலாளி. புரியலையே சார். அதாவது நீங்க மாசத்துக்கு 2 பேருன்னு எங்க கம்பெனிக்கு ஆட்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும். அப்படி அறிமுகப்படுத்தி வைக்கும் போது உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த 2 பேர் இன்னும் 2 பேர் தான் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்படி புதுசாக 2 பேரை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதா நாயர? நம்ம ஆவணி பஸ்ஸுக்கு ஆள் பிடிச்சு கொடுப்போமே, அதுக்கு கமிஷன் கிடைக்குமே, அதே மாதிரி. அம்மா, இது ஆள் பிடிக்கிற வேலை இல்லை. கமிஷன் கொச்சப்படுத்தாதீங்க. கம்பெனிக்கு அறிமுகப்படுத்துறது கமிஷன் இல்லை, பெனிஃபிட். நான் சொல்றதும் நீங்க சொல்றதும் ஒண்ணுதான் சார். அப்படி இல்லைம்மா. சரி, நாங்க ஆள் சேர்த்து விடணும்னு சொல்றீங்க. என்ன வேலைக்கு என்னன்னு சொல்லி நாங்க ஆளுங்களை உங்க கம்பெனில சேர்த்து விடுறது? அம்மா யாராவது காசு கொடுப்பாங்களாம்மா? நம்மளும் வேலை செய்யணும், நம்ம சேர்த்து விடுற ஆளுங்களும் வேலை செய்யணும். தவிர பால் முட்டைன்னு சகல வசதிகளும் உண்டு. கம்பெனி சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டா போதும். நல்லா இருக்க, காசும் கிடைக்குது, பால் முட்டையும் கிடைக்குது. ஆமா, என்ன வேலை செய்யணும்னு சொல்லவே இல்லையா சார்? கம்பெனி கொடுக்குற குட்டியை நல்லபடியா வளர்த்து திருப்பி கம்பெனிக்கிட்டே ஒப்படைக்கணும். நீங்க கொடுக்குற குட்டியை வளர்த்து பராமரிச்சு அதை உங்ககிட்டயே திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, என்ன குட்டி சார் இது? இது என்ன கேள்வி? ஆடு, மாடு, முயல், பன்னி, இப்படி ஏதாவது ஒரு குட்டியா இருக்கும். ஆட்டுக்குட்டியா இருந்தா ஏற்கனவே நான் வளர்த்திருக்கேன். நம்ம ஊர்ல கிடைக்கிற இலை தழையெல்லாம் பிச்சு போட்டா தின்னுட்டு கொழு கொழுன்னு வளர்ந்துரும். இந்த மான் குட்டி இருக்கு பாரு, அததான் ரொம்ப கண்காணிப்பா வளர்க்கணும். அது தோலுக்கு ஆசைப்பட்டு எவனாவது கொன்னுட்டான்னு வச்சுக்கேன், யாரு போய் ஆபீஸுக்கு பதில் சொல்றது? முயல் குட்டியை உஷாரா பாத்துக்கணும். ஆனா ஒண்ணு, அத கூண்டுக்குள்ள வச்சு பாத்துக்கலாம். பன்னி குட்டி இருக்க, அது டேஞ்சர். பன்னி காய்ச்சல் வந்துடும். அட, காசு கிடைக்குதுன்னா காய்ச்சலுக்கு பயந்தா ஆகுமா? ஒருவேளை நீங்க சொல்ற குட்டி கேரளத்து குட்டியோ? நாங்க கொடுக்குற குட்டி ரொம்ப நீளமா வளரும், அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஆனா அது கூடயே நீங்க அலையணும். என்ன குட்டி சார் அது? கொஞ்சம் இருக்கும். இதோ இந்த ராஜன். நம்ம 2 பேரும் செக்ரட்டரியாவும் பிரசிடென்ட்டாவும் இல்லைன்னா இந்த ஏரியா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். நான் மிலிட்டரி இருக்கும்போது என்னோட சீனியர் ஆஃபீஸர் அடிக்கடி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்பாரு. நான் உடனே சொல்யூஷன் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். இன்ஃபேக்ட் பல நேரத்துல என்ன ப்ராப்ளம்னு சொல்றதுக்கு முன்னாடியே சொல்யூஷன் கொடுத்துருவேன்.
இன்ஃபேக்ட் எல்லா ஆண்களுக்குமே 15 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் மிலிட்டரி லைஃபை கம்பல்சரி ஆக்கணும். அப்பதான் ஒரு டிசிப்ளின் வரும். ஆண்களுக்கு டிசிப்ளின் வராது, ஓகே. பெண்களுக்கு டிசிப்ளினே இல்லையே, அதுக்கு என்ன பண்றது? நோ, நீங்க சொல்றதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆண்களை விட பெண்கள் தான் என்னைக்குமே ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. யார் சொன்னா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் பப்புக்கு போய் பாருங்க, அங்க பல யங் கேர்ள்ஸ் தன்னோட டிசிப்ளினை வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. நோ மேஜர், யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்றாங்கன்னு எல்லா பெண்கள் மேலயும் பழி போடுறது ரொம்ப முட்டாள்தனம். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? முதல்ல உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்ன நான் பாத்துக்கிறேன், மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. அடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா சண்டைய? டீ குடிச்சிட்டு சண்டை போடுங்க. ஆண்டி அங்கிள் சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்ணாத. டீ ரொம்ப நல்லா இருக்குல்ல? யா, டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு. ஏதாவது ஸ்பெஷலா போட்டிருப்பா. என்ன போட்டிருப்பா? நான் சொல்றேன். சும்மா இருடா. டீ உங்க அம்மா போட்டாங்களா இல்ல நீ போட்டியா? எங்க அம்மா தான் போட்டாங்க. ஆனா அதுல என்ன போட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அண்ணா, தான் தாங்கிற கர்வம் மட்டும் வரக்கூடாது. உனக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரியாதா என்ன? நிச்சயமா தெரியாது. என்னடா இப்படி பேசுற? இந்த காலத்து பசங்களே இப்படிதான், சுத்தமா டிசிப்ளின் இல்லாம ஹெட் வெயிட்டோட அலையறாங்க. ஏன் பசங்களை மட்டும் சொல்றீங்க? பொண்ணுங்களும் தான். டோன்ட் இரிட்டேட் மீ மேஜர். என்னைக்குமே ஆண்களை விட பெண்கள் தான் டிசிப்ளின்ல டாப். ஐயோ, உம்சால சொல்றது கேளுங்க. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுங்கிற டிசிப்ளின் தெரியுதா உனக்கு? அவனுக்கு தெரியாம இல்ல, அவன் ஏதோ சொல்ல வரான். சொல்லுடா, என்ன விஷயம்? தைரியமா சொல்லு, நான் இருக்கேன்ல. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பயப்படுவீங்க. நான்சென்ஸ். இந்த மேஜரோட டிக்ஷனரியில பயங்கர வார்த்தைக்கே இடம் கிடையாது. நீ தைரியமா சொல்லு. எங்க அம்மா டீயை வடிகட்டும் போது அதுல இது இருந்தது. அரப்பாம்பூச்சி? எஸ், சொன்னல பயப்படுவீங்கன்னு. ஜோசியக்காரமா, ஜோசியக்காரமா. யார்மா நீங்க? ஜோசியம் கேட்க வந்திருக்கோம்மா. வாங்க வாங்க. இப்பதான் பூஜையில இருந்து எழுந்தேன். நல்ல சுபவரையில வந்திருக்கீங்க. என்ன சொன்னாலும் பாலிக்கும். கேளுங்க, முதல்ல யாருக்கு கேட்கணும்? 2 பேருமே ஒரு விஷயத்தை பத்தி பேசதாம வந்திருக்கோம். 2 தட்சணை கிடைக்கும்னு பார்த்தா பரவாயில்ல, மொத்தமா 100 ரூபாய் கொடுத்துருங்க. அட, 100 என்னம்மா, 200 ரூபாவே வாங்கிக்கோங்க. ஆனா இந்த பிரச்சனை எப்படி தீரும் மட்டும் சொல்லுங்க. சரியான முடிவு தெரியாம எங்க தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. கரெக்டா சொல்லிட்டு காசை வாங்கிக்கோங்க. எப்ப என்கிட்ட வந்தீங்களோ அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சரி, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. பூர்ணிமாக்கும் பண்ணிருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியணும். ஆமா, பூர்ணிமாவும் பண்ணிரும். யாரு? 1 வருஷமா எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வரலையா? அவங்க ஏன் வரணும்? இப்போ ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜாதகம் பாக்குறதுன்னா அவங்க அப்பா அம்மா தானே வருவாங்க. பசங்களையுமா கூட கூட்டிட்டு வருவாங்க. கரெக்ட், நீங்க சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. பூர்ணிமாக்கும் பண்ணிருக்கும் கல்யாணம் நடக்குமான்னு ஏன் சந்தேகப்படுறீங்க? அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையா? கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைங்களா? நாளைக்கு என்ன நடக்குமோ நாளானைக்கு என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதனாலேயே 1 வருஷமா எங்களால நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட கூட முடியல. ஐயோ பாவம். சரி, அவங்க 2 பேரோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஜாதகம் இருந்தாதான் சொல்ல முடியுமா? அப்படின்னு இல்ல. சரி, அவங்க வயசு என்னன்னு சொல்லுங்க போதும். பன்னீருக்கு 30, பூர்ணிமாவுக்கு 25. வளராத. பன்னீருக்கு 25 வயசு, பூர்ணிமாவுக்கு 23 வயசு. நீ இஷ்டத்துக்கு வளராத. என்ன கவனிச்ச நீ? அன்னைக்கு ஒரு நாள் பன்னீரோட அப்பா என்ன சொன்னாரு? உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வேலையில நிரந்தரமா இருக்கியான்னு கேட்கல. நீதான் ஒழுங்கா கவனிக்கல. சரி சரி, அதுக்காக நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? பன்னீருக்கு 25, பூர்ணிமாக்கு 23, அதுதானே? ஆமா. சரி, அவங்கள பத்தின விவரத்தை சொல்லுங்க. பூர்ணிமா முதல்ல பன்னீரோட அண்ணன் சபேசனை லவ் பண்ணான். ஆனா இந்த சபேசன் பூர்ணிமாவை லவ் பண்ணாம அவளோட தங்கச்சி செண்பகத்தை லவ் பண்ணிட்டான். அதனால இந்த பூர்ணிமாவுக்கு செம கோவம். அப்போ பூர்ணிமா பண்ணது ஒன் சைட்லவா? அது வந்து இருடி, நான் சொல்றேன். பன்னீர் ஒரு நாள் பூர்ணிமாவை வெறுப்பேத்த குடிச்சிட்டு வந்த மாதிரி நடிச்சான். அத பூர்ணிமா உண்மைன்னு நம்பிட்டு தான் காதுலயே தூக்கி எறிஞ்சிட்டா. அப்புறம் என்ன? பூர்ணிமா பன்னீரோட அண்ணன் சபேசனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா சபேசன் பூர்ணிமாவை லவ் பண்ற மாதிரி நடிச்சானே தவிர அவன் மனசு பூரா செண்பத் மேலதான் இருக்கு. பூர்ணிமா பன்னீரோட தான் சேரணும், அதுதான் நியாயம். யார் லவ் பண்ணாலும் நம்ம பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சண்டை போடாதீங்க, அவங்கள வர சொல்லுங்க, நான் பேசுறேன்.
அப்போ வெத்தலையில மை போட்டு அவங்க ஷூட்டிங் எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க, நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம். ஷூட்டிங்கா? ஆமா, பன்னீர் பூர்ணிமா 2 பேரும் பன்னீர் புஷ்பங்கள் சீரியல்ல வர கேரக்டர்ஸ். அடி பாவிங்களா, சீரியல்ல வர கேரக்டர்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான கேட்க வந்திருக்கீங்க? கதையே எழுதி எடுக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? கிண்டலா பண்றீங்க? உங்களை பில்லி சுனி வச்சிடுறேன். உங்களுக்கு பில்லி சோனியம்மா. டேய் இவன் ஏன்டா இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான்? பொண்ணுங்க கூட ஒன்றும் இல்லையாடா. தூரத்துல ஒரு ஆயா தான் வடை சுட்டுட்டு இருக்கு. உங்களுக்குலாம் என் உடம்ப பார்த்து பொறாமடா இந்த மாதிரி இல்லைன்னு பாத்தீங்களா? கைக்குள்ள இருக்கு. வருஷம் வருஷம் நீயும் தான் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்னு அங்கங்க போய் குதிச்சுட்டு வர. ஒரு கான்சலேஷன் பிரைஸ் வச்சிருக்கியாடா? அது கூட வேணாம், ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வாங்கிருக்கியா? ஜெயிக்கிறேன்டா. கிளம்புறேன்டா. டேய் உட்காருங்கடா. என்னடா பஞ்ச் டயலாக் பேசினாலே எஸ்கேப் ஆயிடுறீங்க. ப்ளீஸ்டா உட்காருங்கடா. அழுதுற போறோம், உட்காருங்கடா. ஜெயிக்கிறேன்டா. ஒரு நாள் உங்க எல்லாரும் முன்னாலையும் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனா வந்து நிக்கல. என் பேரு கோட்டா இல்லடா. கலாய்க்கவா செய்றீங்க? நாங்கெல்லாம் கோட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபியூச்சர்ல பெருமைப்படுவீங்க பாருங்க. ஏய், அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமை வந்தது, இதே குட்டி செவில இருந்து குதிச்சு செத்துறோம்டா. கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமை வரும். தாராளமா இப்பவே குதிச்சு செத்துருங்க. ரொம்ப ஓவரா போறான்ல. டேய் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அதை மட்டும் பாஸ் பண்ணிடுறான். டெஸ்டா? இந்த குட்டிச்சுவரில் ஒத்த காலம் மடக்கிட்டு ஒத்த காலம் நிக்கணும். சி இவ்வளவுதானா? 1 ஹவரா நிக்கணும்டா. சூப்பர்டா. அப்படி மட்டும் நீ நின்ட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன், நாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம்டா. டீல்டா. ஜெயிச்சா என்ன பெட்டே? என்ன பெட்டு நீயே சொல்லு. சரி, இன்னைக்கு ஈவினிங் டீல இருந்து டிஃபனு பப்பு பார்ட்டி, நாளைக்கு மார்னிங் காஃபி வரைக்கும் உங்க ஸ்பான்சர். ஓகேவா? இந்த பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வந்துட்டியே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா. பல்லே வளர்க்க மாட்டான் போல. ஏய் சும்மா பிளாட்ஃபார்ம்லாம் வாங்கி தரக்கூடாது, நான் சொல்ற ஹோட்டல்ல தான். ஓகேவா? சரிடா கோட்டா, நீ ஜெயிச்சினா நாங்க எல்லாமே வாங்கி தரோம். ஆனா நீ தோத்துட்டா? இந்த கோட்டா தோத்தா சூரியன் மேற்குல உதிக்குண்டா. மேற்கு அந்த பக்கம்டா. ஓ சாரி. சப்போஸ் நீ தோத்துட்டா, நாங்க கேட்கறது எல்லாமே நீ வாங்கி தரணும். ஓகே. இப்ப மணி 4 o'clock. ஒத்த கால நிக்க ஆரம்பி. 5 o'clock தான் இறங்கணும். டன். எந்திரிங்கடா. போஸ்ட் கொடுக்குறது பாரு, பெரிய சிந்தனை சேர்த்து நினைப்பு. டேய், அவசரப்பட்டு பெட் கட்டிட்டோமோ? இருடா, ஏதாவது சொல்லி காலை கீழே இறக்கிடுவோம். டேய், கோட்டோட கால் கிட்ட ஏதோ வளவல நெளியுதுடா. வேற ஒண்ணும் இல்ல, அது நல்ல பாம்பு, ஒரு வாட்டி கடிச்சிட்டு போயிரும். டேய் நிக்கிதாடா. டேய் வெட்டுக்காக சொல்ல, ரொம்ப நேரமா அப்படி ஒத்த காலம் நின்னா ஏதோ டிசீஸ் வரும்னு சொல்லுவாங்களே, என்னடா அது? சோரியாசிஸ். சோரியாசிஸ். பாத்துக்கப்பா. வந்தா எனக்கு தானே வருது, நான் சொரிஞ்சுக்கிறேன். என்னப்பா இப்படி நிக்கிறாப்ல? அது ஒண்ணும் இல்ல, ஒத்த காலம் மடக்கிட்டு ஒத்த காலம் நிக்கிறேன்னு பெட்டு கட்டியிருக்கான், காலை இறக்கவே மாட்டேங்கிறான். அதான மேட்ரு. இப்ப பாரு. ஏன்பா பொம்பளைங்க நடமாடுற இடத்துல இப்படி நிக்கலாமா? ஏன் இப்படி நின்னா என்ன? நீ எப்படி வேணா நின்னுக்கோ, முதல்ல ஜிப்பு போடுத்தல.
என்னப்பா எப்ப பாரு புக்கும் கையுமா இருக்க? எப்படி பொறுமையா இவ்வளவு படிக்கிற? அலுப்பா இல்ல? அலுப்பா படிக்க படிக்க என் மனசுக்குள்ள அந்த புதுக்குள்ள வந்து ஏறிட்டே வருது. ஆங்கில கவிஞர் ஒருத்தர் சொன்னார் பாத்தியா, என்னோட மிக சிறந்த நண்பன் புஸ்தகம் தான். அவர் சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? ஒட்டுக்கட்டியா? அதையோ இந்த மாதிரி புஸ்தகத்துல படிச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய ஆளுப்பா நீ. நான் நிறைய கவிதை எழுதுவேன். அப்படியா? ஆமா, ஹிந்தி கவிதை. சொல்ல போனா ஹிந்தி சினிமால என் கவிதைய பாட்டா கூட எடுத்திருக்காங்க. ஏக் தோ தீன் ரொம்ப ஃபேமஸான பாட்டு, அது எழுதுனது நான் தான். ஏக் தோ தீன் ஹிட்டான பாட்டாச்சே. ரவி இங்க வாயா. ஒரு விஷயம், நம்ம மதன் ஹிந்தியில கவிதை எழுதியிருக்கானா, அது சினிமால பாட்டா வந்திருக்கான். அப்படியா? சொல்லவே இல்லை நம்ம கிட்ட. தோணலையே. கொஞ்சம் இரு, வரேன். எங்க போறான்? உனி ஹிந்தியில ஏதாவது கவிதை எழுதிப்பானா என்னவோ கொண்டு வர போயிருப்பான். சபாஷ், சரியான போட்டி. இந்த நாளைக்கு முன்னால யாரோ கார்ல விட்டு போயிட்டாங்க ஹிந்தி புக்கு, படி. ஆஹா, அருமையான புக்கு, கவிதை தொகுப்பு. ஆரம்பமே படுஜோறு. ரூப் தெரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா. ஆஹா ஆஹா, கேட்கவே நல்லா இருக்கு. மேல படி. மேல இதெல்லாம் கீழே தான் இருக்கு. எப்படியோ ரொம்ப நாளா கார்ல கடந்த புக்கு, இன்னைக்கு உனக்காவது யூஸ் ஆகட்டுமே. சரி, நான் வரேன். ரூப் தெரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா. என்ன பாட்டி ஆயுது அம்மா, பிரமாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மஸ்தான ஒருத்தன் இந்த ஏரியா தீவானா காதலிக்கிறான். ஆஹா, பிரமாதம். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது வந்து மதன் ஹிந்தி கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கான். ஹிந்தி கவிதையா? காட்டு. மதன் பரவாயில்லையே, ஹிந்திய கன்னட புக்ல படிக்கிறேன். வெரி குட், கீப் இட் அப். என்னது கன்னடமா? ஹிந்தின்னு சொன்ன? ஹிந்திக்கும் கன்னடத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தான் இவ்வளவு நேரம் கயிறு திரிச்சுக்கிட்டு இருந்தியா? நீ சரியில்லை. ஏற்கனவே என்ன புக்கு படிச்சுக்கிட்டு இருந்த, அதை காட்டு. அதெல்லாம் எதுக்கு? நல்ல புஸ்தகம் தான். அதையும் தான் நான் பாக்குறேனே. அனுஷ்கா, தமன்னா, த்ரிஷா, இந்த போட்டோவெல்லாம் பார்க்கத்தான் புக்க கையில வச்சுக்கிட்டு இருந்தியா? எவ்வளவு பேர் டுபாக் ஒரு வேலை இது? கத்தாதையா, எல்லாருக்கும் தெரிஞ்சா எனக்கு அவமானமாயிரையா. அனுஷ்கா, தமன்னா, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? கூடவே சரோஜா தேவி போட்டோவை வச்சிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன ரேங்க் வருவேன் இந்த வாட்டி? பரவாயில்லையே. மணிக்கம், என்னப்பா வேலையா இருக்கியா? இல்லக்கா. ரேஷன் கடைக்கு போகணும். இவனை எதுக்கு அந்த வெயில நிற்க வைக்கணும்? அதான் விட்டுட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்னக்கா, நாங்க பாத்துக்கிறோம். இவன் என்ன சின்ன குழந்தையா? நீ கிளம்புக்கா. டேய் வந்து உட்காரு. பத்திரம்ப்பா. சரிம்மா. நானும் விளையாட வரட்டுமா? நீயா? இது பெரியவங்க விளையாடுற விளையாட்டு. யாரு சொன்னா கேரம் போர்டு பெரியவங்க விளையாடுற விளையாட்டுன்னு? இந்த சைஸ் போர்டெல்லாம் குழந்தைங்க விளையாடுறது. பெரியவங்களுக்குலாம் போர்டு பெருசா இருக்கும். அதுவும் இவர் சைஸுக்கு இன்னும் பெருசா இருக்கும். இவனையும் ஆட்டத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தான் மானத்தை வாங்குறான். ஆனா இவனோட நான் பார்ட்னர் இருக்க மாட்டேன். நான் ஜனாலோட இருந்துக்கிறேன். நீ இங்க வா. இப்ப நீங்க தான் என் பார்ட்னரா? சுத்தம். பரவாயில்ல, விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, கழிச்சு போடுங்க. நாங்க போயிட்டுப்பா. நாங்க தான் ஃபர்ஸ்ட். இதுதான் பிரேக்.
மாதிரி போடணும். சரி, போர்டு சின்னதா இருக்கு, போர் அடிக்குது, நீங்களே விளையாடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன். ஒல்லியா இருக்கும், 5 கை இருக்கும், அது என்னது? பிள்ளையார். ஒல்லியா பூனை. 5 கை இருக்குமா? அப்ப நீயே சொல்லுப்பா. அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. கண்ணா, நான் குழந்தைகள் பக்கம் வேணுமா? இரு தரேன். இல்ல இல்ல, நான் வெறும் பங்கு சந்தையில் எல்லாரும் வந்தா பார்க்க வந்தேன். இங்க குஜராத் இடைத்தேர்தல் ரிசல்ட் இருக்கா? இந்தா நீயே படி. நியூஸ் பேப்பர்லாம் வேணாம், அதுல என்ன எழுதிருக்கு? எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளைதான். நீங்களே படிங்க. இது உங்க வண்டியா? ஆமா. குச்சா டக்கு டக்குன்னு சத்தம் வருது. குதிச்சா டொக்கு டொக்குன்னு தான் சவுண்டு வரும். ஐயோ, ஷாக் அப்சர்வர் போயிருக்கு. உடனே மாத்துங்க, இல்லாட்டி டயர் போவோம், அடுத்து வீலும் போவோம். கண்ணா, வண்டியாமா? சாக்லேட் வாங்கிட்டு வந்தியாமா? ஐயோ மறந்துட்டேன்டா. சாக்லேட் வாங்கிட்டு வரதுமா சொன்னேன். ஆமா, சாக்லேட் வாங்கிட்டு வாமா. 8 வயசாச்சு, இன்னும் குழந்தையாவே இருக்கான்.